சின்ன மாமா பெரிய மாமா மாட்டிக்கினா வம்பு தாமா. ஸ்டார்ட் பண்ணு. 5 கிலோ அரிசி 2 கிலோ ஆப்பிள் ஒரு 6 லிட்டர் டப்பா கொடுத்து பண்ண வேண்டிய வேலை ஒரே ஓத்தில முடிச்சிட்ட பத்தியா கடவுளே ஆண்டவா. ஏ மாமா சரி ஏய் நானே அது ஆய் பீ வந்துற பொழுது பட்டுடி நீ கட்டுடி ஆத்தல விட்டு எங்கடா போற மரப்பாறை சௌகரியமா எடுத்து காலை போட்டுக்கிறா பைத்தியம் மாத்திக்கிறா கடவுளே. நீதான் பைத்தியம் நான் தான் பைத்தியம். சூதுவாது தெரியாத சூரிய நாராயணா கிரகணெல்லாம் மாறி போய்க்குதாடா கிரகணெல்லாம் மாறி போய்க்குது ஆண்டவா. விரல விட்டு நோண்டவா நீ பண்ற மாதிரி பண்ணு. அது ஆயி ஏன் காலாட்டுறா ஐயோ ஐயோ நல்லா பெரிய போற மாதிரி மெல்லா திட்டு கடவுளே ஆண்டவா. தூக்கண்ல போய் எங்கன்னா பயந்துக்கிட்டு வேப்பலுக்கு முன்னாடி போறாங்க. கடவாயிலே கடவாயிலே காலி வாட்டர் கண்ணு எடுத்து அடிக்கிறதோ ஸ்டாண்ட் நிற்கிற செல்போன் எடுத்து அடிக்கிறதானா ஏன் சூத்து அடிக்கிறா ஐயா யார் தெரியுமா யாரு நான் டீச்சரு என்னதா டீச்சரு சரி டீச்சரு நீ யார் தெரியுமா யாரு துட்டுன்ட்டு சரி துட்டுன்ட்டு கை கட்டு நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும் சொல்றேன். God bless mommy. God bless mommy. God bless daddy. God bless daddy. God bless teacher. God bless teacher. Help me always make them happy. புனு சொல்லிட்டு போடு. பேசுங்க. அது வேணாம் அது ஆயி. ஐயா மறுபடியும் அடிக்காத. யா சரி. ஸ்டைலா. வேற மாதிரி. I know your face. I know your face. A lovely face. A lovely face. As bulla beauty. As bulla beauty. As a face. கன்ஃபார்ம் இங்க யார் மென்டல் தெரியல எல்லாம் மென்டல் ஆகுறாங்க. நான் என்ன கடையில் விற்கிற பொருள் வாங்கி சரங்க குட்டி வச்சுக்கிறானு தரமா குட்டி வச்சுக்கிறானு செட்டு போடல பார்த்து கிடையாது. ஐயா ஐயா புள்ள வேணும் புள்ள வேணும் தர
சிஷ்யா டேய் பூவே எங்க போறா எங்க போறா பாத்ரூம் போலாம். பாத்ரூம் அந்த பக்கம் பின்னாடி இப்படி போறா ஏய் ஏய் வாடாங்க பசி எடுறேன் என்ன கேள்வி நான் சொல்றேன் அதுக்கு போய் பாத்ரூம் போய் அங்க இருந்து சொன்ன போறா ஏன் போற வா சரி வா வா என்னதும் போறோன்னு கூட கூடுவாங்க. கார் எல்லாம் கூட மாட்டேன் வாடா அது ஒண்ணு இல்ல ரசிச்சியா வா அதாவது அன்னைக்கு மசாலா கஞ்சி எடுத்தாந்த குண்டான்ல கஞ்சி கஞ்சி ஐயோ கஞ்சி இல்லடா கஞ்சி கஞ்சி 3 கிளாஸ் தான் சாப்பிட்டான். நீ சாப்பிட்ட செம ருசி. அது கூட கடாரங்க ஊறுக வச்சுக்கிற பாரு. ஐயோ என்னத்துக்கு பிரியாணிலாம் அந்த மசாலா கஞ்சி 2 கல்மாரி சாப்பிட்டா போதும். சொல்லும் போது நாக்கு ஊத்து. ஆமா அந்த 2 வா குடிக்கும் போது ஒரு கடாரங்க ஒரு கட்டு அது கட்சியில் குடிக்கணும். அன்னைக்கு எங்க போய் இல்ல அதுக்குள்ள போரு நான் அங்க போய் மசாலா கஞ்சி கடாரங்க ஊற வச்சிருந்தாங்க. எங்க அப்பா நான் ஒரே புள்ளமான ஒரே புள்ளமான நீ பண்ற ஆமா என்ன பண்ண போற நான் மண்டே மாதிரி பண்றியா பண்ணு மாமா நீ வந்துற பொழுது கடாரங்க ஊறுகா குடுக்குற நல்லா கடாரங்க என்னடா அது அலங்கோலம் அது வேணா அதாய் அதாய் என்ன பண்ண காய் மாட்டாயே முடியும் எவ்வளோ கட்ட மாடி இருக்கு போற கொஞ்சம் போடுறது இல்ல வெளியே அப்பப்பதி இருறியா இப்படி போறதில்ல போட்டு பெல்ட் போடுவோம் மாமா புள்ள குடு மாமா புள்ள குடு மாமா மொண்டாட்டியோ புள்ள கொடுக்காது என்ன வந்து புள்ள குடு புள்ள குடு குடிச்சுட்டு காடுவா மச்சான் பத்திர பாத்துக்கு எனக்கு அல்லாத புள்ள குடுறா புள்ள குடு மிச்சி அடி வச்சிக்கிறனால அதிங்க சும்மா புள்ள குடுன்ற போ என் குருநாதன் போ சின்ன மாமா பெரிய மாமா மாட்டிக்கினா வம்பு தாமா மாமா எனக்கு காசு வேணும் என்னதா காசு வேணும் என்ன ரொம்ப பிடிச்ச வேலையா நான் போய் செஞ்சில டீ பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு வருவேன் டீ பிஸ்கட்டா சிச்சா காசு வச்சுக்கிறா ஜட்டி நான் போட்டேந்துக்கிறான் ஆனா பாக்கெட் இல்ல ஜட்டி இல்லைன்னா மட்டும் கத்தி வச்சிருப்பேன் ஓ என்ன நினைக்கிற வந்து பாரியா பேக்ல எவ்வளவு வேணும் உனக்கு பசுமா ஏமாத்தி 1000 ரூபாய் கேட்டேன் கம்மியா சைலண்ட் காலையில தான் இது போ உனக்கு போ மாமா காசு வேணும் தானே மாமா நான் டீ பிஸ்கட் சாக்லேட் ஐஸ் எல்லாம் சாப்பிடுவேன் அதனா ஆமா உட்காந்து தலை சொஞ்சுக்கிறான் பாரு அவங்க எழுதிட்டு போய் நிறைய காசு பிச்சைக்கார 5 பைசா கொடுக்க மாட்டேன்
தர்ம பிரபு அவன் கொடுப்பாமா போமா வேணாம் நீ விடுப்பா. என் கையில கேட்ட எப்படி உட்காந்துக்கிற மக்கள் இருப்பாங்க. தர்மத்தை விரும்பி அம்மா காசு வாங்கி என்ன பண்ண போறா? நான் என் பிள்ளைக்கு கொடுப்பா. என் பிள்ளைக்கு என் பிள்ளை பாச்சு என் பிள்ளைய காணுமே. நான் பெத்த பிள்ளைய காணுமே. இதுவும் உன்னுடைய திருவிளையாடல் தானா? நல்லா இருக்கிற புத்தி நம்மளுக்கு நல்லா இருக்கும் போதே நம்ம 1008 சுழற்சியா பாடுபட்டு பிறரை கெடுத்து வாழற வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையா போச்சு. பாவம் பெத்த தாய் தகப்பு இருந்தாங்களா இல்லையா? கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்களா இல்லையா? கல்யாணம் ஆச்சா இல்லையா? இந்த பைத்தியத்திலையும் இப்படி புத்தி பேதலிச்சு போய் குழந்தை மேலே இவ்வளோ பாசம் இருக்குது. உன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பு இருந்தா இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிருப்பா. எந்த ஊர் எங்க பிறந்த என்ன ஏது ஒரு சமாச்சாரமும் தெரியலையே. உன்னை பெத்தெடுக்கும் போதும் தாய் படாத பாடாயுது. ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஆணும் யாராயிருந்தாலும் தன் மனைவிக்கு பொதுவாகவே மீசை வச்சுட்டு ஆம்பளை வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு போட்டு குடும்ப நடத்துகிறோம் ஆம்பளை ஊற்ற முடியாது. ஆனால் காரணம் கேட்டினா கட்டின பொண்டாட்டிக்கு குழந்தை கொடுக்குறவங்க ஆம்பளை கிடையாது. கட்டின பொண்டாட்டியை கடைசி வரையில் குழந்தை மாதிரி வச்சு காப்பாற்றுறான் பாரு, அவன் தான் முழுசான உண்மையான ஆம்பளை சொல்லுவாங்க. ஒரு கணவனை மனைவி ஒன்று சேர்ந்தாக்கா எல்லாருக்கும் தெரியும் குழந்தை பிறக்கிறது 10 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 மாதம் ஒரு தாயானவள் என்ன படாத வேலை படுறா தெரியுமா? ஆம்பளை யாராக இருந்தாலும் ஆறுதல் மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் பார்த்துருவேன். அந்த வலியை வேதனை நம்ம வாங்கிக்க முடியுமான்னு நான் சொல்லுங்க பார்ப்போம். அது இறைவன் பெண்களுக்கே கொடுத்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. 1ஆம் மாதம் முதிரமது நின்று 2ஆம் மாதம் இதுவென திரிந்து 3ஆம் மாதம் முகமது வெளுத்து 4ஆம் மாதம் வாஞ்சிதனை எடுத்து 5ஆம் மாதம் மாங்காய் மசக்கை உண்டு 6ஆம் மாதம் கணக்கெனவே ஆறுதல் கூறி 7ஆம் மாதம் இடையது தளர்ந்து 8ஆம் மாதம் நடக்கின்ற நடையது உணர்ந்து 9ஆம் மாதம் ஒரு சில பேரிடத்தில் சொல்லி அழுது 10ஆம் மாதம் பார்ப்பவர்களெல்லாம் அழுது அழுது பெற்ற பிள்ளை திரு வாயினால் அம்மா என்ற ஒற்றை வார்த்தை காதல் கேட்பதற்காக பிரசவ வேதனை மரணப்படுக்கை சொல்லுவாங்க. அந்த பிரசவ வேதனையில் அம்மா 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 என்று 1000 முறை கதறி கதறி அழுது நம்ம பெற்றெடுக்கணும். அந்த பெற்ற தாய் தானே நம்மளுக்கு உண்மையான முத தெய்வம். அதுக்கப்புறம் தானே மற்ற தெய்வம்லாம். அப்படியாப்பட்ட பிள்ளையை பெற்று எங்க ஊட்டியோ என்னாச்சோ ஏதாச்சோ அம்மா குழந்தை நீ அழாது அம்மா அழாது எனக்குன்னு சொந்தம் சொல்லிக்கிறது யாரும் கிடையாது. பாவம் புத்தி பேலன்ஸ் போய் என்ன ஊர் ஏது ஊர் ஒன்றும் தெரியாது. ஆகையினால இன்னிலிருந்து நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு பொண்ணு. அப்பா அப்பா நீ அழாத நீ எனக்கு அப்பா தானே, நான் உனக்கு பொண்ணு தானே. நீ திடீர்னு சேர்த்து விட்டு அந்த பனியன் துண்டு எனக்கு தானே. பனி துண்டு கடை சாவ சொல்றா ஏதோ பாவம் உனக்கு தான் விவரம் தெரியாத குழந்தை. ஆமா 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 அப்பா வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு வந்தா சோறு சோறு கோயம் கோயம் ரசம் ரசம் மோர் மோர் தயிர் தயிர் நீ விரும்பியதை எல்லாத்தையும் செய்யறேன். அப்பா வீட்டுக்கு வந்தா புள்ள கொடுக்குறியா? இரவாந்து மிளகு ஏத்து அவுத்து தரான். போலாமா? போலாமா? வேண்டி வாங்கிக்கிறேன். வேண்டி எதாகுது பாரு புல்லட் புல்லட் புல்லட்டா? ஆமா இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. 5 கிலோ அரிசி 2 கிலோ ஆப்பிள் ஒரு 6 லிட்டர் டப்பா கொடுத்து பண்ண வேண்டிய வேலை ஒரே ஓத்தில முடிச்சிட்ட பத்தியா? கடவுளே ஆண்டவா. அப்பா போலாமா? இனிமேல் போனா என்ன போவலன்னா என்ன போலாம்.